வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் போல் தான் பார்க்க போகிறீங்க. கிளைமேட் பாருங்கள், மழை பெய்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் மழையே காணும். 2 நாளாக பார்த்தீங்கன்னா நல்லா காற்று அடிச்சுட்டே இருக்குது. பட் மழையே கிடையாது. மப்பும் பார்த்தீங்கன்னா மப்பு போட்டு தான் இருக்குது. வெயிலும் கிடையாது, மழையும் கிடையாது. பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷேடோ மாதிரி, மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ஒரு கிளைமேட் வந்து சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கூலிங்கான கிளைமேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கிளைமேட் இருக்குது பாருங்கள். பேக் சைடில் பாருங்கள், மாடு ஆடெல்லாம் மேயறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது காலையிலேருந்து மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா வானத்தில் மப்பு நிறையா இருக்குது. சரி, இப்போ ஒரு மழை அப்புறம் ஒரு மழைன்னு பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் மழையே வரல. சரி, மழை எப்போ வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்சு தான் செய்ய போகிறேன். மதியம் போல் எடுத்த வீடியோ பாருங்கள். மதியம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ முன்னாடியும் பாருங்கள், சூப்பராக வந்து மழை வர்ற கிளைமேட் மாதிரி சூப்பராக இருக்குது. பட் கிளைமேட் நல்லா இருக்குது. பட் மழை தான் இல்லை. பாருங்கள், தரெல்லாம் எந்த அளவு பாருங்கள் காஞ்சி போய் கிடக்குன்னு. ஏன்னா நம்ம பூச்செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பைப்பில் வரல. அதனால் தண்ணி இல்லாமல் எல்லா செடியும் பாருங்கள் எப்படி காஞ்சி போய் கிடக்குன்னு. வீட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா பூச்செடிலாம் கொஞ்சம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் கலர் பூ வந்து பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவ்வளோ மந்த்தாக பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பூ வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ நிறையா நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் பூ பூத்துருக்கு. இந்த பூச்செடி பேரை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த செடி பேர் எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பூன்னு சொல்லுங்கள். நாங்கள் இதை வந்து மஞ்சள் பூன்னு தான் சொல்கிறோம். சார் நம்ம வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக எவ்வளோ அழகாக எல்லோ கலரில் பூ பூத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பார் வச்சிடலான்ட்டு நானும் காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், மாங்காய். ஸோ இவ்வளோ தாங்க. இதை வச்சு இன்றைக்கி ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். மாங்காய் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃபைனலாக தான் மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசியல்லாம் செய்ய போகிறேன். இப்போ ஒரு சைடில் பாருங்கள் சாதம் வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்கு. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து தனியாக தான் வேக வச்சுருவேன். அது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நான் தனியாக அதை வந்து மசியல் மாதிரி செய்ய போகிறேன். இப்போ ஒரு வானலை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி லைட்டாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாம்பாரும் டேஸ்ட் வரும். இப்போ சாதத்தையும் ஒரு சைடில் வடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் சாம்பாரும் பார்த்திங்கன்னா கூட்டி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நான் வீட்டில் வந்து சாம்பாருக்குன்னு தனியாக மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அந்த மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மாங்காய் இருக்குது. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ணுவேன். சரின்ட்டு ஒரு வானலை சைடில் வச்சுட்டு இன்னும் ஒரு குக்கிங்கை முடிச்சிடலான்ட்டு பொரியல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி உருளைக்கிழங்கு மசியல் தான் இப்போ செஞ்சாச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சுச்சேன். குக்கரில் வச்சதுனால உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழன்னு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குழம்பு சூப்பராக கோச்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிடலான்ட்டு இப்போ ஒரு மாங்காயாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து இறக்குற ஸ்டேஜில் போட்டு நம்ம இறக்கும்போது மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, குழையாக வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துறதுக்காக எண்ணெய் ஊற்றி அதில் வடவும் கருவேப்பிலை சேர்த்து சூப்பராக தாளிச்சிட்டோம். வடவும் போட்டு சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டும் இருக்கும். கொஞ்சமாக தான் நான் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள் பொரியல் ரெடி, சாதம் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சாம்பார் ரெடி. ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் செஞ்சுருந்தேன். பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து இந்த சாப்பாடு ஈவினிங்காக வந்து சாப்பிடுவாங்க. அதே போல் பாருங்கள் சூப்பராக வந்து லஞ்சுக்கு சாம்பார் சாதம் செஞ்சுட்டு என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் சாம்பார் சாதம் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக சாப்பாடு ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் எடுக்கிற வீடியோஸ் தான் இது. வியூ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் வியூ. ஈவினிங் டைமில் இப்படி தான் இருக்கும். பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹோம்ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க சாப்பிட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா சைடில் பாருங்கள், இந்த மரத்துக்கு சைடில் எப்படி சொல்கிறது, அங்கே கொஞ்சம் காக்கட்டான் செடிலாம் இருந்துச்சு. ரொம்ப அடம்பலாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா பூச்சி போட்டு நிறைய வீட்டுக்குள்ளே வர்றதுனால முன்னாடி எதுவும் வளர்க்க வேணாம் அப்படிங்கிறதுனால அதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டேன். தர்ஷன் இப்போ பசிக்குதுன்னு சொன்னதுனால அவனுக்கு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்து வச்சுட்டான். அவனும் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ பொறுமையாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீயா சாப்பிட்றான்னு சொல்லி அவனுக்கு இப்போ பழக்கம் பண்ணிக்கிட்டே வரேன். பாப்பா பார்த்திங்கன்னா இப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா. ஸ்கூல் விட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு என்கிட்ட சைன் வாங்குவான். நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேரண்ட்ஸ் சைன்ஸ் வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா அவங்க எழுதுகிற ஹோம்ஒர்க்குக்கு வந்து நம்ம சைன் பண்ணி அனுப்பணும்.
இல்லை சைன் பண்ணலைன்னா அவங்க ஸ்கூலில் வந்து பசங்களை வந்து கேள்வி கேட்பாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு வந்து பாப்பா சொல்லியிருக்கான். அதனால் இப்போ என்னோடய சைன் வாங்கிறதுக்காக ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டுருக்கா. இந்த சைட்லாம் பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா வீட்டில் திரும்பி பூச்சிகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டுருக்கேன். வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடு மாதிரி மரங்கள்லாம் நிறையா வளர்ந்து போயிருக்கு. அதனால் இப்போதைக்கு மரங்கள்லாம் வளர்க்க வேணான்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கழிச்சு விட்டுட்டுருக்கேன். Much later. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு போல் ஆகிடுச்சு. நைட்டு பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலான்ட்டு நான் அரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்துகிட்டு வந்து இப்போ அடுப்புக்கிட்ட வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு வந்து பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீதி மாவை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் திரும்ப வைக்க போகிறோம். அதே போல் பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தோசைக்கு தேவையான மாவை எடுத்துக்கிட்டேன். மீதி மாவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் இப்போ தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ தோசை ஊற்றி அதுக்கு சாம்பார் போட்டு கொடுத்துடலாம், பசங்க சாப்பிட்ருவாங்கன்னு இப்போ சாம்பார் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோசைக்கு சாம்பார் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சட்னியை விட நான்வெஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது கறி குழம்பாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி செய்யும்போது தோசை இட்லிக்கு அல்டிமேட் டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசைக்கு சாம்பார் தான் வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். ஸோ நைட் போல் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள் வியூ. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம்.